பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. சரி, நான் தப்பு பண்ணலைனாலும் நாம தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தடுக்கிறது இந்த ஈகோ தாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் போய் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா, நான் தப்பு செய்யவே இல்லையே அப்படின்னு ஈகோ தான் தடுத்து நிறைய பிரச்சனைய உருவாக்கிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக அமையுது. குறிப்பா நபி அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை போனாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே அறிஞ்ச விஷயம்தான், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அப்போ நீங்க நபி அவங்க சொன்னாங்க, நீங்க குர்பானி கொடுங்க, குர்பானி கொடுத்து உங்களோட முடிகளை களைந்து கொள்ளுங்க, தலைமுடிகளை களைந்து கொள்ளுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனா அந்த சஹாபாக்கள் மறுக்க இல்ல, அந்த இடத்துல மௌனம் சாதிக்கிறாங்க, மௌனமா இருக்கிறாங்க.